நம்ம காதர் மொய்தீன் ஐயா பேசுனது உங்களுக்கு விளங்கல அப்படின்னா குணா படத்துல வரக்கூடிய அந்த பாட்டை நீங்க கேளுங்க, நல்லா விளங்கும். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அந்த பாட்டுல நடுவுல கமலஹாசன் சொல்லுவாப்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. அந்த மாதிரி ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் மீது இஸ்லாமிய பெண்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்றாங்க. அந்த ஈர்ப்பை வார்த்தைகள் விவரிக்க முடியலன்னு சொல்றாங்க. வெளிநாட்டில இருந்து போனு, உள்நாட்டில இருந்து போனு, இஸ்லாமிய பெண்கள் போன் பண்றாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. 1000 பொம்பளைங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க விஜயை பார்க்கறதுக்கு. விஜய் மேல அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வார்த்தைகளால விவரிக்கவே முடியல. அந்த ஈர்ப்பு என்பது அல்லாஹ் விஜய்க்கு கொடுத்த வரம் அப்படின்னு நம்ம காதர் மொய்தீன் ஐயா சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய இந்த திருக்குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டு பெண்களை கூட பொது இடங்கள்ல நீங்க பேசக்கூடாது, அவங்களை பற்றி நீங்க பேசக்கூடாது. ஆனால் ஐயா ஒரு பொது இடத்துல உட்கார்ந்து இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களையும் அவங்களுக்கு விஜய் மேல ஈர்ப்பு இருக்குது, அதை வார்த்தைகள் விவரிக்க முடியாதுன்னு பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஐயா விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்மா போட்டு விட்டுட்டாப்ல, ஃபுல் ஸ்டாப் வைக்கல. நமக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அந்த ஈர்ப்புன்ற வார்த்தைக்கு ஐயா நாங்க எதை போட்டு ஃபில் பண்றது? மானே தேனே போடணும்ல, எதை போட்டு ஃபில் பண்றது? நீங்க இப்படி மொட்டையா விட்டுட்டா எங்களுக்கு ராத்திரியில தூக்கம் வராது. அதனால ஐயா நீங்க தயவு செய்து சொல்லுங்க, விஜய் மீது இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்பது எதை காட்டுது, எப்படி நாங்க எடுத்துக்கிறது? இதே காதர் மொய்தீன் ஐயா திமுக இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுடைய 5 கடமைகள் மாதிரி 6வது கடமை இந்த என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற வைப்பது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஎம்கேவை வெற்றி பெற வைப்பது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமைச்சர் பதவிக்காக தான் சமூகத்தை கூட அழகு வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் தயாரா இருக்காங்க அப்படின்ட்டு தெரியுது. ஏற்கனவே டிவிக்கு இருக்கக்கூடிய தற்கொலைகள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, பெண்களாக இருந்தா அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்போம்னு பேசுவாங்க, ஆண்களாக இருந்தா சொந்த கட்சி பெண்களையே அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்க. இப்ப ஐயா பேசுறது எந்த வரிசையில வருதுன்றது நமக்கு தெரியல, ஐயா தான் விளக்கம் கொடுக்கணும். இஸ்லாமிய சமூகமே நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணுங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, எந்த வார்த்தையை போட்டு ஃபில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களா பார்த்து ஐயா வச்சு செஞ்சு விடுங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண